நான் என்னுடைய நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எங்க அப்பா இறந்த பிறகு எங்களுடைய சொந்தக்காரவங்களாம் அப்படியே விட்டுட்டு போனவங்க தான். இப்ப 14 வருஷம் ஆயிடுச்சு. எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. அவங்களாம் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா நான் இருக்கேன்றத அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அவங்க யாரும் நமக்கு தொடர்புல இல்லை. அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் வயசுக்கு வந்துட்டேனா இல்லையானே தெரியாது. இதை ஏன் சொல்றேன்னா, பெரியாரிய குடும்பங்களில், அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட குடும்பங்களில் தமிழ்நாடு அதை சகஜப்படுத்தி இருக்கிறது. அந்த ஆய்வுக்கே நம்ம அவங்களுக்கு அனுமதி கொடுக்கறது கிடையாது. இப்படிதான் இருக்கணுமா? ஏன் ஒருத்தர் வயதுக்கு வர்றது தெரியப்படுத்தக்கூடாதான்னு கேட்டா, நீங்க தெரியப்படுத்துறதுல பிரச்சனை கிடையாது. ஆனா ஊர் கூடி ஃப்ளக்ஸ் அடிச்சு அந்த பிள்ளைகளுக்கு அலங்காரம் பண்ணி 6வது படிக்கிற 7வது படிக்கிற அலங்காரம் பண்ணி கழுத்து காது கேப் விடாம இது பண்ணி இன்னைக்கு பியூட்டி பார்லர்லாம் போறாங்க. வீட்டுக்கே வந்துடுறாங்க பார்லர் அக்காலாம். வந்துட்டு அவங்களுக்கு மேக்கப் பண்ணி பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் போட்டுக்கிறாங்க. அவங்கள ஃப்ளக்ஸ்ல நிறுத்தி வச்சிடுறீங்க. என்ன சொல்ல வரீங்க? 12 வயதான அந்த குழந்தை திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த குழந்தையின் என்ன சொல்ல வரேன்னா, என் பிள்ளை கல்யாணத்துக்கு தயாராயிடுச்சுன்னு விளம்பரப்படுத்துறீங்க. என் பிள்ளை ஒரு குழந்தையை தாங்குவதற்கு, அதுவும் ஏன் ஜாதி குழந்தைய தாங்குறதுக்கு தயாரா இருக்குன்னு நீங்க விளம்பரப்படுத்துறீங்க. இந்த விளம்பரப்படுத்துதலை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது.